என்னோட பூர்வீகம் தஞ்சை. ஓ ஸோ ஓகே. நம்ம வந்து எங்களோட கிராண்ட் ஃபாதர் பாட்டி வந்து திருவண்ணாமலை. மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி மல்டி ரேஷியல் கட்சின்னு சொன்னால் அது எங்கள் கட்சி தான், மக்கள் நீதி கட்சி. ஸோ இங்கே ஒரு கட்சி இருந்தது, அதே போல் மக்கள் நீதி மையம் வந்து எங்களோட கட்சி மக்கள் நீதி கட்சி. கடந்த 27 வருஷமாக இந்த கட்சி செயல்பட்டு கொண்டு வருது. சில மாநிலங்களையும் நம்ம ஆளுகிறோம். திரு விஜய் அவர்கள் வந்துட்டு இங்கே முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு மலேசியாவிலேருந்து அங்கேருந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்திருந்தது. அது ரொம்ப வார்மாக இருந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதாவது உருவிரல் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு நிறைய மேற்கோள்களை வந்து காமிச்சிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்களா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? கண்டிப்பாக நான் பர்சனலி நான் வந்து தமிழ்நாடு இந்தியா பாலிடிக்ஸ் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். இங்கே நடக்கிற அரசியல் மாற்றங்கள் மலேசியாவில் தாக்கங்கள் உண்டு. பிஎம் வருகின்ற செப்டம்பர் இங்கே டெல்லியில் இருப்பாங்க, பிரிக்ஸ் மாநாடு அன்னைக்கு மீட் பண்ணலாம் முடிந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அவங்க பிஎம் கிட்ட நான் இப்போ 2 days முன்னாடி மெசேஜ் பண்ணும்போது பிஎம் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கண்டிப்பாக அவர்கிட்ட பார்க்கும்போது சொல்லுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு ஆட்சி அமைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும்? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் கூட, விஜய் சார் அவங்க இருந்தால் கூட, மக்கள் அந்த மாற்றத்தை விருப்பலைன்னா யார் வந்தாலும் ஜெயிக்க முடியும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இது நடந்திருக்கு. அதாவது ஒரு கட்சி வந்து குறிப்பாக 60 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, ஒரே கட்சி, தேசிய கட்சி, தேசிய முன்னணி கட்சி, ஒரு கட்சி 60 வருஷம் ஆட்சி. அவங்களோட ஆட்சி எப்போ விழுந்துன்னு பார்த்தீங்கன்னா 2018. எதிர்பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி பெரிய வெற்றி கிடைக்கும்? ஸோ நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் ஆறுதலாக தான் இருந்தேன். ஏன்னா என்னை சுற்றி நிறைய பேர் வந்து விஜய் சாரோட ரசிகர் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஸோ அவரோட அரைவல் எப்படி இருந்தது அங்கே மலேசியன் கவர்மெண்ட் வந்து எப்படி விட்னஸ் பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் தான் பின்னாடி வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? நான் அவரோட அந்த ஆடியோ லான்ச் போயிருக்கேன். ஓ நீங்கள் போயிருந்தீங்க? நான் கண்டிப்பாக போயிருந்தேன். பட் ஏன்னா பார்க்கும்போது அது ஆடியோ லான்ச் மாதிரி தெரியல, ஒரு கான்சர்ட், ஒரு பெரிய கிராண்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது அங்கே ஏதாவது அது இதோட எக்கோ அங்கே எதுவும் இருக்கா? இப்போ டெய்லி அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி படமாகவே பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க மக்கள்லாம். அப்போ அது நிறைய அது வந்து நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கம்பெனியாக தான் மாறுது. இது 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மலேசியாவின் ஒற்றுமைத்துறையின் இணையமைச்சர் திரு இனேஸ்வரன் ராமராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ வெல்கம் டு இந்தியா அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு. எப்படி இருக்குது தமிழ்நாடு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். இது வந்து முதல் தடவை இல்லை, நிறைய தடவை இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதை பார்க்கும்போது சுற்றுச்சூழல் மாற்றங்கள் நிறையா இருக்குது. அதை நான் நேற்று கூட சொன்னேன் சில பேர்கிட்ட. என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் பார்க்க முடியுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதை விட மிக முக்கியம் வந்து நல்ல அருமையான சாப்பாடு. ஓகே, அதை பார்க்க முடியுது. என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய். ஓகே. ஸோ ஆஃப்டர் லாங் டைமா எப்போ மறுபடியும் இதுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்க? லாஸ்ட் பொங்கலுக்கு இங்கே தான் இருந்தேன். ஓ ஓகே. லாஸ்ட் பொங்கல், அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய வேலைகள், ஸோ இங்கே போக முடியல. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அஃபிஷியல் சில விஷயங்களுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போ இணையமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியாவில். ஸோ இப்போ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான். ஸோ அதில் வந்து ஒற்றுமைத்துறையின் இணையமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதவியாக இருக்கும். ஸோ ஹவு வெயிட் தட் பொசிஷன் இஸ் ஆக்சுவலி? அதாவது பார்த்திங்கன்னா மலேசியா என்பது வந்து பல இனம், பல மதம் மற்றும் பல கலாச்சாரம் உள்ள ஒரு நாடு. அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 மேஜர் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அதாவது எத்னிசிட்டிஸ், மலே, சைனீஸ் மற்றும் இந்தியர்கள். ஒற்றுமை சொல்லும்போது இந்த துறை ஒரு சின்ன துறை, ஆனால் இது வந்து மிகவும் முக்கியமான பார்த்து கவனமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு துறை. ஏன்னா ஒற்றுமை சொல்லும்போது ஒரு நாட்டில் அமைதியை காப்பது தான் எங்கள் வேலை. வேறு பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒற்றுமை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இனம் அந்த இனம் மற்றும் இந்த மக்கள் அந்த மக்கள் இல்லாமல் அந்தந்த மக்களுக்குள்ளே எந்தளவுக்கு ஒற்றுமை இருக்கிறாங்க. வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள், பொருளாதார வேறுபாடுகள் தான் ஒரு பிரிவினை உண்டு பண்ணும். இப்போ நம்மளே தமிழர்களாக இருக்கிறோம், அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொரு தமிழர்கள் ஏழையாக இருக்காங்கல்ல, அப்போ இந்த தமிழருக்கும் அந்த தமிழருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க பணக்காரவங்க, நம்ம ஏழை, அந்த வேறுபாடும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ சோஷியல் டிஸ்பேரிட்டிஸ், எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ், நீங்கள் இன்டர்னலாக பார்த்தாலே நிறைய பிரச்சனை இருக்கும். ஒற்றுமை நினைக்கிறது நம்ம அமைதி சூழல் மட்டும் ஒற்றுமை கிடையாது, அந்த அமைதியிலையும் நிறைய பிரிவினைகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறது அவர் நாட் ஈஸி ஜாப். அது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் எங்கள் கட்சியில் உள்ளவங்க தான் பிரதமராக இருக்கிறாங்க, அன்வர் இப்ராஹிம். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நீண்ட காலமாக மலேசியாவுக்கு விடுதலைக்காகவும் சீர்திருத்த மாற்றங்களுக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி மல்டி ரேஷியல் கட்சின்னு சொன்னால் அது எங்கள் கட்சி தான், மக்கள் நீதி கட்சி. ஸோ இங்கே ஒரு கட்சி இருந்தது, அதே போல் மக்கள் நீதி மையம் எங்களோட கட்சி மக்கள் நீதி கட்சி. கடந்த 27 வருஷமாக இந்த கட்சி செயல்பட்டு கொண்டு வருது. சில மாநிலங்களையும் நம்ம ஆளுகிறோம்.
அப்படின்னு இருக்கும்போது கட்சியின் அந்த கொள்கை பார்த்திங்கன்னா ரொம்ப மல்டிரேஷியல் மல்டிகல்ச்சரலாக தான் இருக்கும். அந்த கட்சியிலேருந்து வர நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு பெருமை தான். அதுவும் கூட அதுவும் தாண்டி நம்ம பார்க்கும்போது பல இன மக்களை நம்ம ஒன்று சேர்க்கறது நாட் ஈஸி. அதனால தான் அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஜாப்னு சொல்லலாம். சென்சிட்டிவான ஒரு ரொம்ப ஜாப். சென்சிட்டிவான விஷயங்கள். அதுதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் வந்து பதவி ஏற்ற உடனே அவர் முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பெரிய கேள்வி, அதாவது வெளியிலேருந்து பார்க்குற சமூகங்கள், வெளியிலேருந்து பார்க்குற மற்ற நாடுகள் மலேசியாவின் ஒற்றுமையை இவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாரா, ஒற்றுமையை எப்படி காக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது அவர் பதவி ஏற்கும் பொழுது. அதை எப்படி செஞ்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல பிரதமர் வந்து பதவி எடுத்த பின்னு ரொம்ப எப்படின்னா, அவர் வந்து இந்த கடந்த 20 வருஷ போராட்டத்தில் அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு மல்டி ரேஷியல் லீடரை தான் பார்த்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லா இனமும் இவர்கள் எங்கள் தலைவராக தான் பார்த்தாங்க. அவருடைய தலைவர், இவரோட தலைவர்னு பார்க்காம என் தலைவர் அப்படின்றத ஒவ்வொரு அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புளும் பார்த்தாங்க. டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ரேஸ், டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டிஸ், இப்படி தான் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. இவர் வந்தால் எல்லா மக்களுக்கும் செய்வாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி ரொம்ப நாளாக இருந்தது. அவர் வந்த பிறகு அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இது எங்கள் அரசாங்கத்துக்கு முன்னாடி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சில பாலிசிஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது சில குறிப்பிட்ட மக்களுக்கு சார்ந்த மாதிரி சில அரசியல் அமைப்பெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணுன்றது நாட் ஈஸி. இரண்டாவது என்ன ஒரு பெரிய சேலஞ்சுனால், மலேசியாவில் இருக்கக்கூடிய இப்போ ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் 18 கட்சிகள் இருக்குது. ஓகே. 18 கட்சிகள்னு சொல்லும்பொழுது 18 தலைவர்கள், 18 சித்தாந்தங்கள், பல 1000 கொள்கைகள் உள்ளது. அப்போ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எடுப்பது வந்து நாட் அ ஈஸி திங்ஸ். அதனால் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு இனம் சார்ந்த ஒரு பாலிசியை மேக் பண்ணுறதுல மலேசியர்களை சார்ந்த ஒரு பாலிசி. ஐ எம் அ மலேசியன் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு மலேசியர்களுக்காக அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னா அதை மையமாக தான் கொண்டு இப்போ நம்மளோட அரசு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் முதல்ல வந்த பிறகு இன்டர்னல், அதாவது பார்த்திங்கன்னா சிவில் சர்வன்ட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றினாங்க. சம்பள உயர்வு, அவங்களுக்கு போதுமான மற்ற விஷயங்களை அவங்க வந்து முதல்ல செய்து கொடுத்தார்கள். ஏன்னா வந்து ஒரு அரசாங்கம் நிலைச்சு நிற்கணும், நல்லா சேவை செய்யணுன்றது அரசு ஊழியர்கள் ரொம்ப முக்கியமான பங்கு. அந்த அடிப்படையில் அரசு ஊழியர்கள் சரியாக இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி வந்து ரொம்ப கன்சிஸ்டனாக வந்து லஞ்ச ஊழல் ஒழிப்புக்காக ரொம்ப போராடி கண்டினியூவாக ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பெரிய கேஸ் இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன ஒற்றுமைன்னு சொல்லும்போது எங்கள் தலைவரே ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. சில நேரங்களில் எல்லாரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. பட் ஒரு அரசாங்கத்துக்கு என்ன தேவை, ஒரு மக்களுக்கு என்ன தேவைன்ற அடிப்படையில் அவர் செய்து கொண்டு வருகிறார். கூர்மையாக வாட்ச் பண்ணுறது அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. நாங்கள் வந்து கூர்மையாக மலேசியன் பாலிடிக்ஸை வாட்ச் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் சம் இன்சிடென்ட், அதாவது வந்துட்டு ஹிந்து கோயில்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் பள்ளிகள், இதுக்கெல்லாம் வந்துட்டு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிறத இங்கே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சில பேர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் சம் சார்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் மலேசியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான தமிழ் பள்ளிகள் இருக்குது. 537 தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. தோட்டப்புறத்தில் ஆரம்பித்தாங்க. எங்கே ஒரு தோட்டப்புறம் இருக்கோ அங்கே இந்தியர்கள் இருப்பாங்க. அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கோவில், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். இதுதான் அந்த காலத்தோட பிரிட்டிஷ் டைமோட அவங்க க்ரியேட் பண்ண ஒரு சொசைட்டி, ஒரு கம்யூனிட்டி. நாளடைவில் என்னென்னா மக்கள் வந்து எல்லோரும் அர்பன் மைக்ரேஷன், அதை பார்த்திங்கன்னா மக்கள் தோட்டப்புறத்துலேருந்து நகரத்துக்கு போகிறாங்க, வேலை வாய்ப்புகள் இப்படின்னு போகும்பொழுது இப்போ இந்த மாதிரி கோயில்கள், இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் வந்து அங்கேயே இருக்கும். அப்போ அது இடமாற்றம் செய்வதோ மாற்ற முடியாது போகிறனால தான் சில பிரச்சனைகள் உண்டாகும். தவிர அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ். அது வந்து ஒரு மதமாகவோ ஒரு இனமாகவோ இஷ்யூ கிடையாது. அப்போ இதை வந்து நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக கையாளுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் இத்தனை வருஷம் ஆண்டுகளும் சுதந்திரம் அடைந்த பிறகு கூட தமிழ் பள்ளியோ கோயில்களோ வந்து அரசாங்கம் வந்து வலுக்கட்டாயமாக சாத்தணும், அதாவது க்ளோஸ் பண்ணணும், இந்த இனம் இருக்கக்கூடாது, இவங்களை சம்மந்தப்பட்டதை ஒழிக்கணும்னு சொல்கிற எந்த நடவடிக்கையும் கிடையாது. அது எங்கள் அரசு கீழே இன்ன வரைக்கும் ஒரு கோவில் சாத்தப்படவில்லை, ஒரு தமிழ் பள்ளி சாத்தப்படவில்லை. அதுக்கு நாங்கள் உறுதி, நானும் உறுதி என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஆனால் என்னென்னா ஒரு பெருமை என்னென்னா மலேசியா நீங்கள் சொல்வது போல் மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன தான் நம்ம தமிழ் மொழி நம்ம வந்து கற்றுக்கணும், நம்ம மொழி வளரணும், கலாச்சாரம் வளரணும்னு சொன்னால் கூட நம் தேசிய மொழி மலாய் மொழி. ஏன் இந்த மொழின்னு சொல்லும் போது மொழி வந்து ஒரு கம்யூனிட்டியோட அடையாளம் போல் அதே லாங்குவேஜ் இஸ் ஆக்சுவலி பிரிட்ஜ் ஆஃப் கம்யூனிட்டி பிரிட்ஜிங் தான் சொல்லணும், நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்ஜு. அதனால் மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அடிப்படையில் இப்போதைக்கு அரசு வந்து சிறப்பான பணிகள் செய்கிறாங்க, தனியாக பணம் ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கீழே வந்து ஸ்பெஷல் ஃபண்ட் இருக்குது. அது மூலிமா பள்ளிக்கூடங்களுக்கு உதவி, இப்போ சமீபத்தில் நிறைய ஆலைங்களுக்கு ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக அந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு தடையும் இல்லை, மாற்றமும் இல்லை. இன்னும்
நிறைய அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே. ஸோ தமிழ் பள்ளிகள்னு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற தமிழ் இளைஞர்கள் வந்துட்டு தமிழ் பள்ளிகளில் படிக்கிறாங்களா? அவங்க அதை படிக்கிறதுக்கு முன் வராங்களா? எப்படி இருக்குது அங்கே அந்த ஸ்ட்ரக்சர்? ஏன்னா மலேஷியன்ஸ் வந்து அல்ல மலேஷியன் தமிழன்ஸ் வந்து எப்படின்னா அவங்களோட பாரம்பரியத்தை நம்மளோட பாரம்பரியத்தை இன்னுமே வந்துட்டு ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுது. அது வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் தெம் ஆக்சுவலி. பட் இப்பயும் வந்து தமிழ் பள்ளிகளில் சேர்றதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்களா மலேசியன் தமிழர் பெற்றோர்கள்லாம்? அதுக்கான முயற்சிகள் வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எடுக்கிறீங்களா? தமிழ் பள்ளிகள் நமது சொன்னது போல் எப்போ இந்த ஏர்பன் மைக்ரேஷன் நடக்குதுல்ல, தோட்டப்புறத்துலேருந்து இல்லை வந்து அவுட்ஸ்கர்ட்லேருந்து மக்கள் வந்து மைக்ரேஷன் பண்ணுறாங்களோ, அப்போ இங்கே வந்து மாணவர்கள் குறைஞ்சு கொண்டு தான் வராங்க எப்பொழுதும். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மைக்ரேஷன் வந்து என்ன செய்யுதுன்னா 2 விஷயம் கிரியேட் பண்ணுது. ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், நல்ல பெட்டரான லைஃப். அட் த சேம் டைம் இந்த தோட்டப்புறத்துலேருந்து போகிறவங்க ஏர்பன் பாவர்ட்டிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து அது வந்து இப்போது எப்படி சொல்கிறது, அது நடந்து கொண்டு தான் இருக்குது. இருந்த போதிலும் அந்த தமிழ் பிள்ளைங்க இடமாற்றம் செய்கிறோம் நம்ம. வேறு இடத்துக்கு மாற்றி அங்கே அதிகமான இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தோட்டப்புறத்தில் குறைஞ்சபட்சம் 10 மாணவர்கள் கூட இருக்கிறாங்க. அதே ஒரு டவுன் ஏரியாவில் ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க தமிழ் பள்ளியில். அதுதான் இந்த டிஃப்ரெண்ட். ஏன்னா பாப்புலேஷன் மைக்ரேஷன் இந்த அடிப்படையில். அப்போ இதுக்கான முயற்சிகள் வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வராங்க. தமிழ் பள்ளியில் படிக்கணும், தமிழ் பள்ளி நமது முதல் தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின்லாம் நடக்குது தமிழ் பள்ளி கூடங்களில். சமீபத்தில் கூட தமிழ் தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் கூட நம்மளை வந்து பார்த்தாங்க. பல ப்ரோக்ராம்ஸ், பல முயற்சிகள், பல நிகழ்ச்சி செய்யணும்னு சொல்லி இதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, முன்னாள் மாணவர் சங்கம்னு இருக்குது. இதெல்லாம் தமிழ் பள்ளியில் இருக்கிறது. செகண்டரி சொல்லலை, பிரைமரி தமிழ் ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி அந்த தமிழ் பள்ளியில் படித்து சாதனை அடைந்த நிறைய பெரியவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சாதனை படைத்த மாணவர்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் நம்மளோட மொழி அழியாமல் இருப்பதற்கு அந்த தமிழ் பள்ளி எப்பொழுதும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். நிச்சயமாக. ஸோ இங்கே இந்தியாவே நான் தான் எடுத்தோடனே நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்தியா எப்படியோ அது மாதிரி தான் மலேசியாவும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ நீங்கள் சோஃபா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன ஒற்றுமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும்? மலேசியா இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது இரு நாடுகள். மலேசியா இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் எல்லாருமே தென்னிந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா இப்படி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மலேசியா தமிழ்நாடுன்ற உறவு வந்து அதை பலப்படுத்துறது வந்து தமிழ்நாடு தான். ஏன்னா மக்கள் இங்கே உள்ளவங்க, ஏன்னா பெரும்பாலும் தமிழ் பேசுகிறாங்க. நம்மளோட உணவுகள், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட சமயம், கல்வி சான்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை தான் சம்மந்தப்படுத்தி ரொம்ப ஒற்றுமையாக இருக்குது. அதாவது ரொம்ப சிமிலரிட்டிஸ் இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக நம்ம எதுவும் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளும் கவர்மெண்ட்டாக இருக்கணும். நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறோம். G2G ரொம்ப நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அதை எப்படி நம்ம வந்து இன்னும் பலப்படுத்திக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் கவர்மெண்ட். மக்கள் ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட கலை, கலாச்சாரம், பண்பாடுகள் இதெல்லாம் ரொம்ப ஒற்றுமை இருக்குது. இசை, குறிப்பாக இயல் இசை, நாடகம், இது வந்து மலேசியா நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஐ திங்க் த செகண்ட் லார்ஜஸ்ட் சினிமா பார்க்குறவங்கன்னா தமிழ் சினிமாவில் மலேசியா தான். அது நமக்கு தெரியும். அது ஒரு பெரிய மார்க்கெட்டும் கூட இங்கே. அது நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிக்காரங்களும் நம்மளோட சினிமா படத்தை பார்க்குறாங்க. இந்தியா அதை எப்படி சொன்னால் ஹிந்தி படமும் சரி, தமிழ் படமும் சரி. அப்போ நிறைய இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்களும் கூட, அதாவது நடிகர்கள் கூட அங்கே இருக்கிற மக்களுக்கு தமிழர்கள் அல்லாதவங்களுக்கும் தெரியும். இப்போ மலாய் மக்களுக்கும் ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும், கமல்ஹாசன் யாருன்னு தெரியும், ஷாருக் கான் யாருன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்து மீடியா, அதாவது சினிமா துறை தாக்கமும் நிறையா இருக்குது. அப்போ இந்த அசிமிலேஷன் வந்து ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இது வரையும் வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடியோ இல்லை மக்கள் இங்கேருந்து அங்கே போவதுக்கு முன்னாடியோ ஒரு வரலாறு இருக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்களா, சோழர்கள் வரலாறு. கடாரம் கொண்ட அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது, கெடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். இன்றும் அதை வந்து ஒரு டூரிசம் பிளேஸாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம சொல்லலாம். நிச்சயமாக. இப்போது நான் வந்து நிறைய ஒற்றுமைகள்லாம் பற்றி கேட்டேன். சோஃபார் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலேசிய தமிழர்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு பாரம்பரியத்தை வந்து ரொம்ப காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்கிற தமிழர்கள் என்ன அங்கேருந்து கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை அங்கேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கணும்னு சொன்னால். இன்ன வரைக்கும் டெய்லி வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே என்ன பெட்டர், அதாவது எப்படின்னா இப்போ எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயங்களையும், அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கி வரக்கூடிய வளர்ந்து வரும் இளைஞர்கள் வந்து வரலாறை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோடய அமைச்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பழஞ்சுவடி காப்பகம் இருக்குது, ஆர்கைவ் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நேஷ்னல் லைப்ரரி, இதெல்லாம் என்னோடய மினிஸ்ட்ரி கீழே இருக்கிறனால இது ஏன் இந்த லைப்ரரி, இந்த ஆர்கைவ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வரலாறு சான்றிதழ்கள் இங்கே இருக்குது.
இந்த இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களோட மலேசியா போனீங்கன்னா, எங்களோட காப்பகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, அங்கே 100 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட நாளிதழ் இன்னும் அங்கே வச்சுருக்குறாங்க. வீக்லி நியூஸ் பேப்பர் இன்னும் வந்து அதை வந்து பராமரித்து வராங்க. எதுக்குன்னு சொன்னால், அந்த வரலாறு தெரியணும், சான்றிதழ் தெரியணும். அப்போ இதெல்லாம் இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த நவீன வளர்ச்சி காலத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ வந்த பிறகு இதெல்லாம் எப்படி வந்து வருகின்ற தலைமுறைக்கு கொண்டு போகணும் இப்படின்ற சேலஞ்ச் வந்து 2 நாட்டுக்கும் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த 2 நாட்டில் ஒரு நாடு பின்தங்கிட்டாலும் அங்கே இருக்கிற தகவல், வரலாறு சான்றிதழ், வரலாறை பற்றி எல்லாமே அழிவு வந்து நம்ம நோக்கிறோம். அப்போ மலேசியாவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த 2 அரசும், குறிப்பாக தமிழ்நாடு அரசும் இது ரொம்ப பாரம்பரியமாக காத்துக்கிட்டு வரணும். இன்றைக்கி 5வது தலைமுறை, 6வது தலைமுறை, 10வது தலைமுறை வந்தால் கூட என்னோடய பூர்வீகம் இங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியணும். அதே போல் என்னோடய பூர்வீகம் தஞ்சை. ஸோ நம்ம வந்து நம்மளோட கிராண்ட் ஃபாதர் பாட்டி வந்து திருவண்ணாமலை. ஸோ நம்மளோட பூர்வீகம் இங்கே. அப்போ வரலாறை நம்ம போய் தேடும்போது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்க செஞ்சாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்களை தேடின்னு அப்படி ஒரு ப்ரோக்ராம். வேர்கள் தேடின்னு இப்போ புது அரசாங்கம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், டயஸ்போரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது இரு நாடுகளும் வந்து இன்னும் அவங்களுக்குள்ள அந்த இணக்கம் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு, அந்த பாலம் வந்து இன்னும் அதிகரிக்கும். இந்த பாலத்தை எப்படி நம்ம அதிகரிக்குன்னு பார்த்தா, சும்மா மீட்டிங் போட்டு ப்ரோக்ராம் போட்டு கிடையாது. நமக்குள்ள இருக்கிற இந்த கல்ச்சுரல் டைவர்சிஃபிகேஷன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாற்றம். அதான் நான் சொன்னது போல் சேலஞ்சஸ் இஸ் த டெவலப்மெண்ட், த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி வருகின்ற தலைமுறை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து சினிமா துறையில் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. டெக்னாலஜி, அந்த சினிமா துறையில் இருக்கிற டெக்னாலஜிஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மிங், விவசாயத்துறை வந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கற்றுக்கிறோம். இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்பர் 1 இன் செமிகண்டக்டர். நாங்கள் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் டு யூஎஸ். அப்புறம் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பல துறைகள் இருக்குது. நாங்கள் வந்து மலேசியா வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு 20 years பேக் பார்த்தீங்கன்னா 750,000 பேரல்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 350,000 தான் பேரல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த வந்து இந்தியாவில் இல்லை, மலேசியாவில் இருக்குது. அப்படி இந்த மாதிரி வந்து வெறும் கலை கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியிலும் நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் அப்படின்னு இல்லை, இதுவும் தான் அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. நிச்சயமா அங்கே இருக்கிற தமிழக இளைஞர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து வரலாறை வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா, இல்லை அவங்க எதை நோக்கி போகிறாங்க? அங்கே இருக்கிற தமிழக, அதாவது இந்திய இளைஞர்கள், மலேசியாவில் இருக்க இந்திய இளைஞர்கள், அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு பெரிய சேலஞ்சஸான விஷயம். இப்போ வருகின்ற தலைமுறைக்கு வந்து இப்போ போய் வரலாறு படிக்கணும், சான்றிதழை படிக்கணும், இவங்களை படிக்கணும், அவங்கள படிக்கணும், ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். ஆனால் அது வந்து எப்படி நவீன முறையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், கதைகள் மூலியமாக போய் சேர்க்கலாம், இல்லை ஒரு சீரீஸ் மூலியமாகவோ, இல்லை அந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட் மூலியமாகவோ கண்டினியூவாக நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக ஆர்வப்பட்டு கேட்பாங்க. இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இது மலேசியா மட்டும் இல்லை, இப்போ இங்கே தான் நினைக்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு சேலஞ்ச் தான். ரொம்ப மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். இன்றைக்கி எத்தனை பேர் வந்து இப்போ மலேசியா எடுத்துக்கிட்டிங்களா, நாங்கள் தமிழர்கள், இந்தியர்கள் அப்படின்ற வரலாறை பற்றி சொல்லணும்னா சோழர்களை பற்றி சொல்லுவாங்க. எங்களுக்கு அங்கே சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தி டோன்ட் ரூல் பட் தி ரெயின். அவங்க வந்து ஆள் இல்லை, ஆனால் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனால எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அது இந்த அளவு இங்கே எப்படி எடுத்துக்கிறாங்க இளைஞர்கள், ஏன்னா நாங்களாம் அதெல்லாம் வந்து மேடையில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். அதே போல் இங்கே எப்படி நமக்கு அப்போ ஆஸ் த டைம் கோஸ், மீடியா டெவலப்மெண்ட்ஸ், டெக்னாலஜிஸ்னால இப்போ இளைஞர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் அதை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய சார்பாக இப்போ நான் வந்து பழஞ்சுவடி காப்பதில் போய் நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம ரீசன்ட்லி ஒரு டாக்குமெண்ட்ரி செஞ்சோம். ஸோ கூடியவில் அதை நம்ம வெளியிடுவோம். எப்படி நம்மளோட சான்றிதழ் எப்படி கொண்டு வந்தாங்க, மலேசியர்கள் எப்போ வந்தாங்க, பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இந்தியா மலேசியாவில் எல்லாம் பிரிட்டிஷ் டைம் தான், அந்த டைம் எல்லாம் கவர்ன் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. எங்கேயும் அங்கேயும் எப்படி சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே வரலாறு சான்றிதழ் இருக்கிறனால அதை இப்போ நம்ம வந்து தமிழில் சொல்லி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சில பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் பட் டு ரீச் அவுட் த யங் பீப்புள். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பார்க்கணும் அப்படின்னா வந்து இணைய புரட்சி நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன் வந்துட்டு எல்லா உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் உற்று நோக்கின ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் இணைய புரட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. பாலிடிக்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த ஆன்லைன் புரட்சியெல்லாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது எல்லா கண்ட்ரிலையும் அப்ளிகபிள் ஆகுமா, இல்லை இளைஞர்களால் ஏற்பட்ட புரட்சி, அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஆமாம், சமீபத்தில் வந்து நம்ம ஒரு சில ஆய்வுகள் செய்து ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னாலஜி ஹூ
owns technology he rules the world அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த தொழில்நுட்பத்தை கையாளுறாங்களோ சிறப்பாக அவங்க நாட்டை ஆளக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய திறமை வரும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூக்ளியர் வச்சுருப்பீங்க, வெப்பன்ஸ் வச்சுருந்தா நீங்கள் வல்லரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நாடு அதிகமான உணவு உற்பத்தி செய்யுதோ அது ஒரு வல்லரசுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இந்த நவீன காலம் டெக்னாலஜிஸ் யார் ஓன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு வல்லரசாக நாடாக மாற முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இணைய எழுச்சி வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் தான். ஏன்னா வந்து இப்போ ஐடி சேவை இப்போ என்னோட தலைமுறை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜென் ஒய், நாங்கள் வந்து அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு போகக்கூடிய காலத்தை நாங்கள் அதை விட்னஸ் பண்ணோம், நாங்கள் அதை பார்த்தோம். இப்போ டிஜிட்டல்லேருந்து ஏஐக்கு போகக்கூடிய தலைமுறை இப்போ இருக்கிறாங்க, இப்போ பார்க்குறாங்க. இப்போ அதே மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு தலைமுறைகள் மாறிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள் மாறுறாங்க. அப்போ அவங்களோட முறைகள் எப்படி முந்தி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, ஃபிசிக்கலாக போவாங்க, வீடியோடாக போவாங்க, இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாற்றுறாங்க. இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் அரசு வந்து எங்கள் அரசு வந்து மலேசியாவில் ஒன்சா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட். பார்த்தீங்களா, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சைபர் பூலி, இப்படிக்கான சட்டத்தை வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இதை சரியாக கையாளலைன்னா தவறாகவும் போயிடும் அப்படின்னு அதுக்கு தெரியும். when there is a good always there is a bad. அப்போ எப்படி இந்த விஷயங்கள் கை மாறி போகும், கிடைக்கிற இந்த ஆயுதம் தவறான கைகளில் போனால் தவறாக பயன்படுத்தப்படுவார்கள், சரியான கையில் போனால் அதை சரியாக கையற்படுத்துவாங்க. அப்போ இந்த இணைய புரட்சி வந்து இளைஞர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும். இப்போ பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோக்ரோச் பார்ட்டின்னு இன்னும் வந்திருக்குது, இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இங்கே அங்கேயும் பார்த்தா எத்தனை மில்லியன்ஸ் கோக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு. ஸோ இந்த பார்க்கும்போது எல்லாமே பேசிக்லி 60-70% யங்ஸ்டர்ஸ் தான் உள்ளுக்கு அந்த ஜென்சியில் ஜென் வாய், இப்போ இருக்கக்கூடிய ஜென் அல்ஃபா, இந்த தலைமுறைகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை கைட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இணையதளத்து மூலியமாக இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பரவலாக செய்யப்படுது. எல்லாமே வந்து இணையதளத்தில் பேசுகிறது வந்து அது ரைட்டாக இருக்கும், அது கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு புத்தகத்தை படித்து ஒரு 200 பேஜ் ஒரு புத்தகம் படிக்கிறவருக்கும் ஆன்லைனில் ஒரு 2 மினிட்ஸ் கேட்குறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வருகின்ற தலைமுறை ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். என்னென்னு சொன்னீங்களா, தகவல் சார்ந்த சமூகமாக இல்லாமல் அறிவு சார்ந்த சமூகமாக மாறணும். ஸோ we want to be them, be informative. இன்ஃபர்மேஷன் படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டிலும் நாலேஜ் பேஸாக இருக்குன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இட்ஸ் எ வெரி பிக் சேலஞ்ச். இந்த புரட்சி வந்து இளைஞர்களுக்கு தான் உருவாக்கப்பட்டது. அப்போ அதனால் அதே சமயத்தில் அது எந்த அளவுக்கு நல்லதாக கொண்டுட்டு போகணுன்றதுக்கும் சில எத்திக்கல் விஷயத்தை நம்ம வந்து அரசாங்கம் கையாளணும், சில எத்திக்ஸ் செட் பண்ணணும், சில பவுண்டரி செட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து 16 வயசுக்கு மேலே 16 வயசுக்கு கீழே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியாது. இப்போ மலேசியா அதை நோக்கி போகிறாங்க. ஏன்னு சொன்னால் இட்ஸ் நாட் அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, ஆனால் அவங்களோட பாதுகாப்பு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான கெட்டதும் தீமையும் நடக்கும். போது ஆன்லைன் ஸ்கேம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சைல்டு அப்யூஸ், பொனோகிராஃபி, இப்படி விஷயங்கள் நிறையா இருக்கிறனால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எழுந்தோடே சொன்னீங்க மாற்றம் நிகழ்ந்திருக்கு தமிழ்நாட்டில்னு. நீங்கள் வந்து என்ட்ரானோடனே வந்து உங்ககிட்ட எல்லா பத்திரிகையாளரும் கேட்ட விஷயம் வந்து தான் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு. அண்ட் வெரி வார்ம் மெசேஜ் ஃப்ரம் மிஸ்டர் அன்வர். அதை தான் நம்ம பார்க்க முடியும். அவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள் வந்துட்டு இங்கே முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு மலேசியாவிலேருந்து அங்கேருந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்திருந்தது. அது ரொம்ப வார்மாக இருந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதாவது இத்தனை ஆண்டு காலம் வந்து சினிமாவில் வில்லன்களை 3 மணி நேரத்தில் கையாண்டவர் வந்து இன்றைக்கி நாட்டை வந்து ஆள போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இணைந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம், உருவிரல் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு நிறைய மேற்கோள்களை வந்து காமிச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்களா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? அங்கே கண்டிப்பாக நான் பர்சனலி வந்து தமிழ்நாடு இந்தியா பாலிடிக்ஸ் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் சொன்னது போல் ஒன்று வந்து நம்மளோட பூர்வீக நாடு அப்படி கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் இங்கே நடக்கிற அரசியல் மாற்றங்கள் மலேசியாவில் தாக்கங்கள் உண்டு. ஏன்னா சில பாலிசிஸ்லாம் மாற்றுறாங்க. உதாரணம் சொல்கிறேன், சிம்பிளான பாலிசி தான். நம்ம வந்து நாடு ஃப்ளைட்டு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ சென்னை டு கோலாலம்பூர், ஆனால் வந்து இப்போ சென்னை டு பினாங்கு வரைக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு கூட ஃப்ளைட் விடுறாங்க. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியிலும் நம்ம வந்து கனெக்டடாக இருக்கிறோம். அப்போ எப்பயுமே இங்கே நடக்கிற அரசியல் விஷயங்கள் நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பிஎம் பர்சனலாக வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க நம்ம திரு சிஎம் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்கள் முன்பதாக பிஎம் வந்து சிஎம்க்கு கால் பண்ணி மீண்டும் வாழ்த்து சொல்லி பிஎம் வருகின்ற செப்டம்பர் இங்கே டெல்லியில் இருப்பாங்க, பிரிக்ஸ் மீட்டிங் அன்றைக்கி மீட் பண்ணலாம் முடிந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அவங்க பிஎம் கிட்ட நான் அப்புறம் 2 டேஸ் முன்னே மெசேஜ் பண்ணும்போது பிஎம் பர்சனலாக எனக்கும் மெசேஜ் பண்ணாங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட பார்க்கும்பொழுது சொல்லுங்கள், ஹி வில் பி ட்ராப் பை டு தமிழ்நாடு. ப்ளஸ் ஐ திங்க் அவங்க கேரளா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வருவதற்காக உறுதி கொடுத்துருக்குறாங்க, ஐ மீன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி ஹோப் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போல் வெறியும் வந்து ஒரு 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 தமிழ் மக்களின் அங்கே இங்கே இருக்கிறனால மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அரசியல் ரீதியாகவும் அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும்
அதையும் தாண்டி மற்ற துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கனால இந்த உறவு பாலத்தை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. டிட் யூ எக்ஸ்பெக்ட் இது மாதிரி இப்போ 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு பார்ட்டி வரும், அந்த பார்ட்டி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு ஆட்சி அமைக்கும், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இது நடந்திருக்கு. அதாவது ஒரு கட்சி வந்து குறிப்பாக 60 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. ஒரே கட்சி, தேசிய கட்சி, தேசிய முன்னணி கட்சி, ஒரு கட்சி 60 வருஷம் ஆட்சி. அவங்களோட ஆட்சி எப்போ விழுந்துன்னு பார்த்தீங்கன்னா 2018. அது அப்போ நாங்கள் ரொம்ப எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப அதுக்கு மேக்ஸிமம் ஃபைட் பண்ணி நாங்கள் என்ன தான் வந்து ஒரு எழுச்சி மாநாடு செய்தாலும், அதாவது ஆன்லைன் புரட்சி செய்தாலும் மக்கள் நினைக்கவற்ற அந்த மாற்றம் வராது. அப்போ இது வந்து என்ன தான் நம்ம வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் கூட, விஜய் சார் அவங்க இருந்தால் கூட மக்கள் அந்த மாற்றத்தை விருப்பலைன்னா யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த மாற்றத்துக்கு அடையாளம் வந்து அவங்க ஒரு சினிமாலேருந்து வந்திருக்காங்க, அவங்க அரசியல் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு நிறைய விமர்சனம் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் வரனால 2 கட்சிகளும் செய்யலைன்னு நம்ம சொல்லலை. அவங்களும் அவங்க காலத்தில் சிறப்பாக செஞ்சாங்க, அவங்க காலத்திலும் சில பெரிய பெரிய ஜாம்பவாங்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட எல்லாத்தோட நோக்கம் என்ன, பேசிக்கலி ஒரு பொலிட்டிஷியன் இவங்க எல்லாம் நோக்கம் நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களை காப்பாற்றணும், ஒரு நல்ல மக்கள் சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் அந்த நோக்கம். அப்போ இவங்க விஜய் சார் வரும்போது இப்படி ஒரு பெரிய சேலஞ்சு தான் நீங்கள் பார்க்கும்பொழுது. ஆனால் இதுக்கான பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த மாற்றத்தை விருப்பப்பட்டாங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கத்தை நீங்கள் சூப்பர் மெஜாரிட்டியில் மாற்றணும்னு சொன்னால் அந்த வேவ் ஆஃப் சேஞ்ச் நீங்கள் கொண்டு வரணும், மாற்றத்தின் அலையை கொண்டு வரணும். அப்போ அந்த மாற்றத்தின் அலை கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் பாப்புலிஸ்ட் ஐடியா தான் யூஸ் பண்ணணும் டு அச்சீவ் த ரியலிஸ்ட் ஐடியா. இது வந்து பாப்புலிஸ்ட் வர்ஸ் ரியலிஸ்ட். இப்போ ஒரு பாப்புலிசமாக தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் செய்யணும் உங்களுக்கு பாப்புலிஸ்ட் ஐடியா வேணும். ஆனால் அந்த மாற்றம் செய்து அந்த ஆட்சியை வந்து ரியலிஸ்ட் ஐடியானால தான் நீங்கள் தக்க வைக்க முடியும். ரியலிஸ்ட் ஐடியா மீன்ஸ் லைக் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். அப்போ இங்கே வந்து பெரிய சேலஞ்சு. இப்போ ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன், இதே தான் எங்ககிட்ட நடந்தது. நாங்கள் ஆட்சி எடுத்த பிறகு நிறைய எதிர்பார்ப்புகள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் செய்யலைன்னா எந்த அளவுக்கு உங்களை ஒரு முறை காதலித்தார்களோ அந்த அளவுக்கு 10 மடங்கு உங்களை வெறுக்க ஆரம்பித்துருவாங்க மக்கள். அப்போ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஓட், இட் இஸ் ஜஸ்ட் பியூர்லி அபவுட் சேலஞ்ச் டு ஃபுல்ஃபில் த எலெக்ஷன் ப்ராமிசஸ், டூ த பெட்டர். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இது தவறு அது தவறுன்னு சொல்கிறத காட்டிலும் நான் என்ன பெட்டராக செய்ய முடியும் அப்படின்றத இப்போ இருக்கிற இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. போட்டுட்டோம் வந்துடுவாங்க அப்படின்றது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களின் எதிர்பார்ப்பு, குறிப்பாக தமிழக மக்கள் இளைஞர்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி பெரிய வெற்றி கிடைக்கும்? ஸோ நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் ஆறுதலாக தான் இருந்தேன். ஏன்னா என்னை சுற்றி நிறைய பேர் வந்து விஜய் சாரோட ரசிகர் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அடிப்பில் அவங்க ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறோம்ல, முதல்ல அந்த கான்ஃபிடென்ட் இல்லை வருவாங்க அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் போக போக நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த இணையதள புரட்சிகள் நிறைய நடந்தது, மாற்றங்கள் பார்க்கும்பொழுது ஓகே வருவாங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் பட் இவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்றது அந்த விஷயம் நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணலை. ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு 50-50 தான் இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த கட்சிகள், நிறைய அனுபவம் பெற்றவர்கள் இப்படிலாம் இருந்தாங்க. ஸோ அது வந்து லைக் இது மெண்டேட் இஸ் கிவன் பை த தமிழ்நாடு பீப்புள், தே வாண்ட் த சேஞ்ச். ஸோ அதை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி இந்த இஸ் நாட் ஜபாஸ் த வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் அ சேஞ்ச். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம், கொஞ்ச நாளாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 1-2 இயர்ஸை நம்மளும் பார்க்குறோம். ஏன்னா நான் சொன்னது போல் இங்கே என்ன மாற்றம் வந்தாலும் அங்கே பாதிப்பு இருக்குது, அங்கே இருந்தால் மாற்றம் தான் இங்கே பாதிப்பு. ஏன்னா அங்கே இருக்க நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகனாக பார்த்தாங்க, ஒரு ஸ்டாராக பார்த்தாங்க, இப்போ வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்கன்னா தேர்ஸ் a lot of changes. ஏன்னா வந்து சினிமா தாக்கம் ரொம்ப இருக்குது மக்களுக்கு. அதை எந்த மாதிரி தாக்கம் சொன்னால் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ அவர் ஒரு ஸ்டாராக இருந்து அரசியல்வாதியாக வரும்போது நல்ல விஷயங்கள் சொல்லும் போது இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் எல்லா நாட்டிலும் இருக்கிறோம் பார்க்குறோம். அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோவர்ஸாக மாறுறாங்க, ஒரு பிரின்சிபல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னோட பார்வைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். இங்கே நடந்த விஷயம் அங்கே எதிரொலிக்குது, அங்கே எது மாதிரி இருக்குது? ஏன்னா இளைஞர்கள் வந்துட்டு அரசியல் பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து நிறைய வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தே நோ எவ்ரிதிங், நிறைய கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது அங்கே ஏதாவது இதோட எக்கோ அங்கே எதுவும் இருக்கா? இருக்குது, அது ரொம்ப இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில், ஏன்னா இவங்க எல்லாருமே ரசிகர்களாக இருந்தவங்க தானே. அப்போ சார் வந்து விஜய் சார் வந்து ஒரு படம் நடிக்கும் போது 6 months இல்லை 1 year ஒரு படம் வரும், அதுக்காக காத்திருப்பாங்க. இப்போ டெய்லி அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி படமாகவே பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க மக்கள்லாம். அப்போ அது அது வந்து நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினாக தான் மாறுது. அது இருக்குது, அந்த மாதிரி தாக்கங்கள் இருக்குது. இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவர் சார்ந்த சில இயக்கங்கள் கிளப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் அதில் இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குது பாருங்கள். அப்போது they expect நிறைய சேஞ்சஸ். அந்த மாதிரி இருக்குது தாக்கங்கள். அண்ட் அவருடைய சமீபத்திய அந்த மலேசிய பயணம் அதுதான் வந்துட்டு சினிமா சார்ந்து அவருடைய லாஸ்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து
பெரிதளவில் இங்கே பேசப்பட்டுச்சு. ம். அவருக்கு கொடுத்த வரவேற்பு, அங்க வந்து மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து பெரிதளவுல தமிழ்நாட்டுல பேசப்பட்டுச்சு. ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா வந்துட்டு மலேசியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற அந்த பேரும் இங்க கிடைச்சுச்சுன்னு பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அவரோட அரைவல் எப்படி இருந்தது? அங்க மலேசியன் கவர்மெண்ட் வந்து எப்படி விட்னஸ் பண்ணாங்க? ஏன்னா நீங்க தான் பின்னாடி இருந்து பார்த்துருப்பீங்க. ஆமா. எப்படி இருந்தது? நான் அவரோட அந்த ஆடியோ லான்ச் போயிருந்தேன். ஆஹா. ஸோ ஓ! கண்டிப்பா நீங்க போயிருந்தீங்க. நான் கண்டிப்பா சூப்பர். போயிருந்தேன். பட் ஏன்னா பார்க்கும்போது அது ஆடியோ லான்ச் மாதிரி தெரியல. ஒரு கான்செர்ட் ஒரு பெரிய கிராண்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. நான் நினைக்கிறேன் அதுதான் அவர் கடைசியா நான் ஆடுறதும் பார்த்தேன். ஓகே. அது ரொம்ப டு விட்னஸ் தட். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 பீப்புள் கேதர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்ம எப்படின்னா அவர் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. அவர் அக்கோமடேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகே லெட்ஸ் வெல்கம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மலேசியா இந்த வருஷம் வந்து இயர் ஆஃப் டூரிசம்காக நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த வருஷம். அப்போ இது மூலிமா ஒரு டூரிசம் பெனிஃபிட்ஸும் இருக்குது நாட்டுக்கு. அப்போ அவர் வரும்போது எல்லாமே ஒரு ஒரு கிவிங் குட் இம்ப்ரெஷன்ஸ் டுவர்ட் த கண்ட்ரி. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அவரோட வருகை வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அங்கே மலேசியர்கள் மட்டும் இல்லை பல நாடுகளும் அங்கே வந்திருந்தாங்க அன்னைக்கு. ஆமாம். ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் சிங்கப்பூரில் வந்தாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேறு வேறு நாட்டிலேருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. எதுக்குன்னா அவரோட ஆடியோ லான்ச் பார்க்கணும் அப்படின்றத அவரோட அந்த விட்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஆனால் மக்களும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. டூரிசம்ல அந்த டைம்ல ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருந்ததா? இவரோட வருகையினால ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்ததா? இல்லை அதாவது எப்படி இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட் எடுத்து ஆள் வராங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அந்த வேனுக்கு மில்லியன் கணக்கில் டிக்கெட் வாங்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வருது, இப்படி விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ அந்த ஆடியோ லான்ச் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லாரும் பின்னாடி பார்த்தீங்களா, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த நாட்டின் வருமானத்தை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். டூரிசம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருந்தது மலேசியாவில். நாங்கள் விட்னஸ் பண்ணோம். அதனால தான் அந்த கேள்வி உங்க முன்னாடி வச்சேன். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து? ஏன்னா புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ரொம்ப யங்கான ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலாக? அதாவது நாங்கள் பர்சனலாக எதுவும் எதிர்பார்க்கல. அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய அஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அவங்களோட குறைகள்லாம் இவங்க பூர்த்தி பண்ணால் நாடு ஒரு நல்ல அமைதி சூழலாக இருக்கும். இந்த நாட்டு வளர்ச்சி மக்கள் ஒரு இண்டிவிஜுவலாக என்ன கேட்டிங்களா, ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு ஒரு ஆஸ் அன் ஆர்டினரி சிட்டிசனாக நீங்கள் கேட்டிங்களா, ஒரு பொலிட்டிஷியனாக அவங்க கண்டினியூ டு டூ சர்வ் த பீப்பிள். ஒரு அரசாங்கம்னு சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய சில பாலிசிஸ் என்னென்ன வந்து ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க மலேசியா, இந்தியா, அந்த ஒப்பந்தங்களுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்மளோட ட்ரேட் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்களா, நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா பெட்ரோலியம், கெமிக்கல்ஸ், அதை தவிர்த்து நீங்கள் செமிகண்டக்டர்ஸ், இந்த மாதிரி துறைகள், அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் 29%. இப்போ இந்தியாவில் தான் வந்து அன்னியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி வந்து ட்ரேட் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து இந்த பங்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து இன்னும் மேன்மைப்படுத்தணும். இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து பாம் ஆயில் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்த அரசு வந்து நிறைய இன்னும் உற்பத்தி செஞ்சு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இன்னும் விஷயங்கள் வந்து அவங்களோட பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும். அதே போல் இதுக்கு முன்னாடி இருந்த சில நல்ல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக அது கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஒரு புது அரசாங்கம் வரும்போது அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லலாம். இப்போ உதாரணம் நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா அந்த அம்மா உணவகம். அப்போ வந்து சிஎம் சார் வந்து போய் அதை இன்னும் என்கரேஜ் பண்ணி அது இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் ஒரு நல்ல பாலிசியை வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நான் சொன்ன மாதிரி இந்த ஒற்றுமை நம்ம சொல்கிறோம்ல, இப்போ உதாரணத்துக்கு இந்த அரசு செஞ்சுட்டு போயிட்டாங்க, இப்போ புதுசாக வந்தாங்க அது வேணான்னு சொல்லும் போது அதை ஆதரவிக்கிறவங்க கோவப்படுவாங்க, ஆங்காரப்படுவாங்க. அப்போ ஒரு டிஸ்ஹார்மனி ஒரு சென்டிமெண்ட் உருவாது, ஒற்றுமை பிரிவு நடக்குது, நமக்கு தெரியாது, ஆனால் சமூகத்தில் அது நடக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க தொடர்ச்சியாக செய்யலாம். அப்போ whatever the former government has left, good policies கண்டினியூ பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது போல் இந்த வேர்கள் தேடினே ஒரு நிகழ்வு மலேசியாவில் மட்டுமில்லை உலகம் எங்கிலும் வந்து டயஸ்போராஸ் வராங்க, இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பார்த்திங்களா, நம்ம முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவங்க வந்து இங்கேருந்து வந்து சில மியூசிக்கல் ட்ரெயினர்ஸ்லாம் அங்கே அனுப்புனாங்க. டு கண்டினியூ தி டீச் மியூசிக் சொல்லிக் கொடுக்குவோம், மொழி சொல்லிக் கொடுக்கும், இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் நிறைய செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ இருக்கிற அரசாங்கம் இன்னும் அதிகரிக்கலாம். எப்படி இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், எல்லா துறைகளிலும் நம்ம வந்து அசிமுலேட் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். சில விஷயங்கள் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க டு ஒர்க் டுகெதர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு துறை என்ன பார்த்தீங்கன்னா சினிமா துறையில். நீங்கள் சினிமா துறையில் முக்கியமான ஸ்டார்லாம் எல்லாம் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார்லாம் அவங்க படம் நடிக்கிறதில்ல, இது மாதிரிலாம் போக போக அடுத்தடுத்த தலைமுறை வராங்க. அப்போ அந்த படங்கள் எடுக்கும்போது படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய அந்த டெக்னாலஜி சிஸ்டமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வரும்
வளர்ந்து வரும் மக்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நிறைய செய்யலாம் இந்த துறைகளில். அதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நமக்கு. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் மலேசியன் பாலிடிக்ஸ் பற்றி தெரியாதவங்க கூட சில விஷயங்கள் இந்த இன்டர்வியூ பார்க்குறதுமா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு இந்திய பிரஜையாக வந்துட்டு மலேசியன் நாடாளுமன்றத்தில் இந்திய குரலை ஒலிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அதை நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. கீப் த குட் ஒர்க் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் த டைம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.